மராட்டிய ஆரம்ப பள்ளிகளில் இந்தி கட்டாயம் என்ற அரசாணையை அம்மாநில பாஜக கூட்டணி அரசு திரும்ப பெற்றதால் எதிர்க்கட்சிகள் மும்பையில் வெற்றி கொண்டாட்ட பேரணியை நடத்தின. இதனை சுட்டிக்காட்டி தமது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இட்டுள்ளார். அதில் இந்தி திணிப்பை முறியடிக்க திமுகவும் தமிழ்நாட்டு மக்களும் நடத்தி வரும் மொழி உரிமை போர் இப்போது மராட்டியத்திலும் சூறாவளியாக சுழன்றடித்துக் கொண்டிருக்கிறது என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு பள்ளிகளில் 3வது மொழியாக இந்தியை கற்பித்தால்தான் நிதியை ஒதுக்குவோம் என்று சட்டத்திற்கு புறம்பாகவும் அராஜகமாகவும் பாஜக நடந்து கொள்வதாக அதில் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே பாஜக தாங்கள் ஆட்சி செய்யும் மாநிலமான மராட்டியத்தில் மக்கள் எழுச்சிக்கு அஞ்சி 2ஆம் முறையாக பின்வாங்கி இருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்து வரும் துரோகத்துக்கு பாஜக பரிகாரம் தேட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள மு.க. ஸ்டாலின், இல்லையேல் அவர்களுக்கும் அவர்களது புதிய கூட்டாளிகளுக்கும் தமிழ்நாடு மறக்க முடியாத பாடத்தை மீண்டும் ஒரு முறை கற்பிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் நாளை முதல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சுற்றுப்பயணத்துக்கான லோகோ மற்றும் பாடலை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுப்பயணம் மூலம் அதிமுக மக்கள் ஆதரவு அதிகரிக்கும் என்றும் சுற்றுப்பயண மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பின் போதே கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்றும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் அமித்ஷா தெளிவுபடுத்திவிட்டதாக கூறினார். அமித்ஷா கூறிய பிறகும் தமிழ்நாட்டு பாஜகவினர் பேசுவது சரியல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீங்க மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊடகங்களும் ஐடிசி கிராண்ட் ஹோட்டலில் அங்கே கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தெரிவித்தார். எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையும் வெளிப்படுத்தினீங்க. அதையே ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்டு உங்களுக்கு விருப்பமான செய்தி வேண்டும் என்பதற்காக திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா? ஏற்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. பாஜக தலைவர் சொல்றது அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் வர்றாங்க. அதாவது இதுல டெல்லி எடுக்கிற முடிவு தான். உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், பத்திரிகை ஊடகத்துக்கு என்னை விட அதிகமாக தெரிந்தவர்கள். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் அதிமுக ஆட்சியில் பாஜக இடம்பெறும் என்ற அதிமுக மற்றும் பாஜகவினரின் பேச்சுக்கள் குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து விட்டார். 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேட்டூர் அணை நீர்மட்டம் நடப்பாண்டில் 2வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது. மேட்டூர் அணை வரலாற்றில் கடந்த 29ஆம் தேதி ஜூன் மாதத்தில் 44வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது. அதன் பின்னர் நீர்வரத்து குறைந்ததால் நீர் திறப்பும் படிப்படியாக குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் சில நாட்களாக தொடரும் மழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 51,000-ஐ தாண்டியுள்ளது. இதனால் நடப்பாண்டில் 2வது முறையாக மேட்டூர் அணை மீண்டும் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி 40,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் நீர் திறப்பும் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்கிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாளை குடமுழுக்கு விழா நடைபெறுவதையொட்டி ராஜகோபுரம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கிறது. தமிழ் கடவுளான முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகின்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாளை அதிகாலையில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெறவுள்ளது. யாகசாலை பூஜைகள் அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன.
கடந்த 1ஆம் தேதி முதல் கோயில் வெளிப்பிரகாரம், கோயிலை சுற்றியுள்ள மரங்கள் மற்றும் புதிதாக கட்டப்பட்ட அறைகளின் மேல் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இரவு நேரங்களில் ஜொலித்தது. இந்த நிலையில் விழா ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் ஆய்வு மேற்கொண்டார். காவல்துறையினர் நிறைய பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 6100 காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. இது தவிர முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து நிறைய ஸ்டாஃப் வந்து இதில் ஈடுபட்டிருக்காங்க. அப்புறம் ரெவென்யூ ஸ்டாஃப் இருக்காங்க, தீயணைப்பு படை வீரர்கள் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து இதை ஒரு வெற்றிகரமான ஒரு திருவிழாவாக மாற்ற வேண்டும் என்பதற்கான முயற்சிகள். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆயுர்வேத மருந்துகளுக்கு கட்டாயம் உரிமம் பெற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உரிமம் பெறாமல் சிங்கப்பூரில் இருந்து கோடாலி தைலத்தை இறக்குமதி செய்த சென்னை மந்தவெளியில் இயங்கும் தனியார் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இறக்குமதி செய்யப்பட்ட கோடாலி தைலத்தையும் சுங்க அதிகாரிகள் முடக்கி வைத்தனர். இதையடுத்து முடக்கி வைக்கப்பட்டதை விடுவிக்க கோரி தனியார் நிறுவனம் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அனைத்து மருந்து பொருட்களுக்கும் இறக்குமதி உரிமம் பெற வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் ஆயுர்வேத மருந்துகளுக்கு உரிமம் பெறுவதற்கான விதிகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என தெரிவித்து மனுதாரரின் பொருட்களை ஆய்வு செய்து விடுவிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தூய்மை பணியாளர்களால் தான் தமிழ்நாடு மிகுந்த ஆரோக்கியமான நிலையில் உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் 2 நாட்கள் நடைபெற்ற சர்வதேச கழிப்பறை திருவிழா 3.0 நிகழ்ச்சியின் நிறைவில் உதயநிதி கலந்து கொண்டார். தூய்மை பணியாளர் நலவாரியத்தின் இணையதளத்தை தொடங்கி வைத்து விழிப்புணர்வு குறும்படத்தையும் வெளியிட்ட அவர், தூய்மை பணியாளர்கள் தான் சென்னையின் தாய் என பேசினார். தூய்மை பணியாளர்கள் தான் சென்னையோட அன்னை, தாய் அப்படின்னு நான் பல நேரங்களில் பெருமையாக குறிப்பிட்டது உண்டு. அந்த அளவுக்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பார்த்துக் கொள்வது போல தூய்மை பணியாளர்கள் தான் நீங்கள் தான் சென்னையை பார்த்துக்கிறீங்க. சென்னைன்ற குழந்தை உங்களுடைய கைகளில் பத்திரமாக இருக்கிறது. சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உங்களுடைய பணி என்பது போற்றத்தக்கது. தனது தொகுதிக்குட்பட்ட 12 சிறார்களின் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட உதயநிதி அவர்களை பாராட்டினார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் போலீஸ் காவலில் உயிரிழந்த அஜித்குமார் வழக்கில் திருப்புவனம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத்தும் விசாரணையை தொடங்கியுள்ளார். முதற்கட்டமாக மடப்புரம் கோயில் ஊழியரும் அஜித்குமார் தாக்கப்பட்டதை படம் பிடித்தவருமான சக்தீஸ்வரனிடம் நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் விசாரணை மேற்கொண்டார். சக கோயில் ஊழியர்களான பெரியசாமி, வினோத், பிரபு, கார்த்திக், வேலு, சீனிவாசன் ஆகியோரிடம் வரும் நாட்களில் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த வழக்கில் சாட்சிகளின் உண்மை தன்மையை அறிய இந்த விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. அஜித்குமார் கொல்லப்பட்ட வழக்கை மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் 2ஆம் தேதி முதல் விசாரணை நடத்தி வருகிறார். இதுவரை ஏடிஎஸ்பி சுகுமாரன் உள்ளிட்ட 24 பேரிடம் நீதிபதி ஜான் சுந்தர்லால் விசாரணை நடத்தியிருக்கிறார். 3 மாதங்களுக்கு பிறகு இன்று முதல் ஆழியாறு கவி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொட்டிய மழையால் பொள்ளாச்சி அருகே அமைந்துள்ள ஆழியாறு கவி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. சுமார் 3 மாதங்களுக்கு பிறகு தற்போது மழை குறைந்து அருவியில் நீர்வரத்து சீராகியுள்ளது. இதனால் இன்று முதல் கவி அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மறைந்த சமூக போராளி ஸ்டேன் சுவாமியின் சொந்த ஊரான திருச்சி மாவட்டம் வீரகாலூரில் அவருக்கு மார்பளவு சிலை திறக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் பிறந்த சமூக பணிகளுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் பாதிரியார் ஸ்டேன் சுவாமி. மகாராஷ்டிராவின் எல்கர் பரிஷத் வழக்கில் கடந்த 2020ஆம் ஆண்டு உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அவருக்கு தொடர்ந்து ஜாமீன் மறுக்கப்பட்டு 2021 ஜூலை 5ஆம் தேதி தனது 84வது வயதில் உடல்நலக் குறைவால் காலமானார். இந்த நிலையில் லால்குடி அருகே ஸ்டான் சுவாமியின் சொந்த ஊரான வீரகாலூரில் அமைக்கப்பட்டுள்ள அவரது சிலையை விசிக தலைவர் தொல் திருமாவளவன், திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். வீர வணக்கம், 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 சாமிக்கு வீர வணக்கம், சாமிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், சாமிக்கு வீர வணக்கம், சாமிக்கு வீர வணக்கம், வெல்லட்டும், வெல்லட்டும், வெல்லட்டும். ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா இந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் அவர்களும் பார்த்திருப்பார்கள். தனிநபர் மசோதாவாக நிச்சயமாக அதை நாடாளுமன்றத்திலே நான் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறேன்.
சேலத்தில் 5 முதல் 55 வயது வரையிலான பெண்கள் 1700 பேர் பங்கேற்று நடராஜ நர்த்தனம் வடிவில் பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை படைத்தனர். தனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிவபெருமானின் பாடலுக்கு 27 நிமிடங்கள் இடைவிடாமல் தொடர்ந்து நடனமாடி அசத்தினர். மாணவிகளுடன் சின்னத்திரை நடிகையும் பரதநாட்டிய கலைஞருமான பிரியதர்ஷினியும் பங்கேற்று மாணவிகளுடன் இணைந்து பரதநாட்டியம் ஆடினார். ஒரு அழகிய பாடலுக்கு தனியாக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பாடலுக்கு நடனாரஜ நர்த்தனம் அப்படின்ற நடனத்தை இந்த குழந்தைங்க நிகழ்த்தியிருக்காங்க. வானவில்லை வளைத்த மாதிரி ஒரு மயில் தொகை விரித்து இருந்தால் ஒவ்வொரு கண்ணுக்கும் உயிர் வந்து அது ஒரு நடனம் ஆடினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த பிள்ளைகள் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஒரே நேரத்தில் 1700 பேர் பங்கேற்று பரதநாட்டியம் ஆடிய இந்த நிகழ்ச்சி உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்குவதில் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றுள்ளதை சிபிஐ கண்டுபிடித்துள்ளது. இந்த முறைகேடில் ஈடுபட்டதாக ஒன்றிய அரசு அதிகாரிகள் போலி சாமியார் உள்ளிட்ட 34 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. போலி சாமியார் ரவிசங்கர் மகராஜ் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள தனது கல்லூரிக்கு சான்று பெற கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுத்ததை சிபிஐ கண்டுபிடித்துள்ளது. ஆய்வுக்கு வரும் அதிகாரிகளை சாமியார் ரவிசங்கர் மகராஜ் முன்கூட்டியே கண்டுபிடிக்க பல்கலைக்கழக மானியக் குழுவின் முன்னாள் தலைவர் டிபி சிங் உதவியதையும் சிபிஐ கண்டுபிடித்துள்ளது. சாமியாரின் கல்வி நிறுவனத்திடம் ஒவ்வொரு மாதமும் 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக என்எம்சி மருத்துவர்கள் 3 பேர் உட்பட 8 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த முறைகேட்டில் ஒன்றிய சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அதிகாரிகள் சிண்டிகேட் அமைத்து கோடிகளை சுருட்டியதை சிபிஐ கண்டுபிடித்துள்ளது. தெலங்கானாவிலும் தினமும் தொழிலாளர்களின் பணி நேரத்தை 10 மணி நேரம் வரை உயர்த்திக் கொள்ள அம்மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. தெலங்கானா அரசின் தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் தொழிற்சாலைகள் துறையின் முதன்மை செயலர் வெளியிட்ட உத்தரவில் வாராந்திர வேலை நேரம் ஏற்கனவே நிர்ணயித்தபடி 48 மணி நேர வரம்பை மீறாத வகையில் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 6 மணி நேர வேலை நேரத்துக்கிடையில் 30 நிமிட இடைவெளி தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆந்திராவை தொடர்ந்து தெலங்கானாவிலும் தொழிலாளர்கள் பணி நேரம் 8 இருந்து 10 மணி நேரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நிறுத்தப்பட்டுள்ள பிரிட்டனின் F-35 போர் விமானத்தை சரி செய்ய நிபுணர் குழு இன்று இந்தியா வர உள்ளது. எரிபொருள் குறைவு காரணமாக பிரிட்டனின் அதிநவீன F-35 போர் விமானம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது. இதனையடுத்து அதில் பொறியியல் தொடர்பான பழுது ஏற்பட்டிருப்பது உறுதியான நிலையில் அதனை சரி செய்ய முடியாமல் ஏற்கனவே வந்த பொறியியல் வல்லுநர் குழு திணறியது. இந்த சூழலில் அமெரிக்கா, பிரிட்டனைச் சேர்ந்த சுமார் 20 பொறியாளர்கள் அடங்கிய நிபுணர் குழு இன்று கேரளா வர உள்ளனர். சில நாட்கள் தங்கியிருந்து F-35 போர் விமானத்தை பழுது நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ள இந்த குழு அது தோல்வியில் முடிந்தால் வேறு எவ்வாறு கொண்டு செல்லலாம் என்பது குறித்து முடிவெடுக்க உள்ளனர். கொல்கத்தாவில் இருந்து புறப்பட்ட தாய் லயன் ஏர் நிறுவனத்தின் போயிங் விமானத்தில் கடைசி நேரத்தில் கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கொல்கத்தாவில் இருந்து 137 பேருடன் தாய்லாந்தில் உள்ள பாங்காக்கிற்கு தாய் லயன் ஏர் விமானம் புறப்பட்டது. ஓடுதளத்தில் சென்று வானில் பறக்க இருந்த கடைசி நேரத்தில் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை விமானி கண்டறிந்தார். பின்னர் உடனடியாக விமானத்தை ஓடுதளத்தில் இருந்து விமான நிறுத்துமிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தொழில்நுட்ப குழுவினர் சோதனையில் கோளாறு இருப்பதை உறுதி செய்தனர். இதையடுத்து கொல்கத்தா பாங்காக் விமானம் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் சிரமத்தை எதிர்கொண்டனர். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற இங்கிலாந்து அணிக்கு 608 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முதலில் ஆடிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 587 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க அடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி 407 ரன்களோடு முதல் இன்னிங்ஸை நிறைவு செய்தது. இதன் மூலம் 180 ரன்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 4ஆம் நாள் ஆட்டத்தில் அபாரமாக விளையாடி 6 விக்கெட் இழப்புக்கு 427 ரன்களை எடுத்து டிக்ளேர் செய்தது. இதன் மூலம் இங்கிலாந்து அணிக்கு 608 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணியில் 2வது இன்னிங்ஸில் அதிகபட்சமாக கேப்டன் சுப்மன் கில் 161 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அவரைத் தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜா 69 ரன்களும் ரிஷப் பண்ட் 65 ரன்களும் எடுத்திருந்தனர். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், F1 போன்ற படங்களின் அடுத்த பாகங்களில் நடிக்க அழைப்பு வந்தால் நிச்சயம் அதில் நடிப்பேன் என்று நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமார் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமாரின் அணி பங்கேற்றுள்ளது.
பந்தயத்தின் இடையில் அஜித்குமாரிடம் தற்போது பிராட்பிட் நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற F1 படத்தை போன்று 24H சீரிஸ் குறித்த படத்தில் நடிப்பீர்களா என தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அஜித்குமார், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், F1 போன்ற படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக அதில் நடிப்பேன் என்றும் தமது படங்களில் சண்டை காட்சிகளை தானே செய்வதாகவும் கூறினார். குட் பேட் அக்லி படத்தின் வெற்றியை தொடர்ந்து விரைவில் அஜித்குமாரின் அடுத்த பட அறிவிப்பு வெளியாக உள்ளது. ஐயா நாட்டாமை போன்ற திரைப்படங்கள் 2ஆம் பாகம் வெளிவர வேண்டும் என தானும் விரும்புவதாக நடிகர் சரத்குமார் கூறியுள்ளார். நெல்லையில் 3BHK திரைப்படத்தை ரசிகர்களோடு படக்குழுவினர் பார்த்து ரசித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் சூரிய வம்சம் போன்று இந்த படத்திற்கும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். ஐயா 2 கூட வரணும்னு ஆசைப்படுறேன், சூரியன் 2 வரணும்னு ஆசைப்படுறேன், நாட்டாமைக்கு வரவேற்பு இருக்கின்றது, சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கும் என் முகத்தை பார்ப்பதற்கு மக்கள் ஆவலாக இருக்கா நீங்க சொல்லும் போது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். நல்ல கதை அம்சம் உள்ள படம் வரணும், அதுக்கு மக்கள் ஆதரவு. நல்லா இருக்கு. சூரிய வம்சம் அப்புறம் நிறைய படங்கள் நானும் சாரும் நடிச்சிருக்கோம். எல்லா படங்களும் வெற்றி தான். இந்த படமும் சூரிய வம்சம் மாதிரியே நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு நான் நம்புறேன். 3BHK படத்தை அனைவரும் குடும்ப படமாக கொண்டாடி வருவதாகவும் படக்குழுவினர் நன்றி தெரிவித்தனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை வரும் 15ஆம் தேதி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 10,000 சிறப்பு முகாம்கள் நவம்பர் மாதம் வரை அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும். தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அவர்கள் தினமும் அணுகும் அரசு துறை சேவைகள், திட்டங்களை அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று முகாம் நடைபெறும் நாள், இடம், முகாமில் பங்கேற்று பயனடைய என்னென்ன ஆவணங்கள் குறித்த விவரங்களை தெரிவித்து அதற்கான விண்ணப்பங்களையும் வழங்குவர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிரும் இந்த முகாமில் பங்கேற்று விண்ணப்பிக்கலாம். இந்த முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். திண்டிவனம் அருகேயுள்ள ஓமந்தூரில் வரும் 8ஆம் தேதி பாமக மாநில செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமகவில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் தைலாபுரத்தில் நடைபெற்றது. புதிதாக நியமிக்கப்பட்ட தலைமை நிர்வாக குழு உறுப்பினர்கள் 19 பேரில் அன்புமணி மட்டும் இந்த கூட்டத்தை புறக்கணித்தார். திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் வரும் 8ஆம் தேதி பாமக செயற்குழு கூட்டம் நடத்த இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பூம்புகாரில் நடைபெறும் மகளிர் மாநாடு குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடக்கிற மகளிர் மாநாடு, பூம்புகார் நடக்கிற மகளிர் மாநாடு குறித்து அதை மிகச் சிறப்பாக நடத்துவது குறித்தும் மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்களை நியமிப்பது குறித்துக்காக தான் இன்னைக்கு ஆலோசனை கொண்டோம். இதற்கிடையே கட்சி பிரச்சினை தொடர்பாக இப்போதைக்கு தேர்தல் ஆணையம் செல்ல வேண்டிய நிலை இல்லை என்று வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி தெரிவித்துள்ளார். திருச்சி ஆலந்தூர் பகுதிக்குட்பட்ட மாவடிக்குளத்தில் எந்த அளவிற்கு மணல் அள்ளப்பட்டுள்ளது என்பது குறித்து ட்ரோன் மூலம் அளவீடு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கில் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 124 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள மாவடிக்குளம் இந்த பகுதியின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமாகவும் மக்களின் வாழ்வாதாரமாகவும் இருந்து வருகிறது என்றார். மேம்பாலத்திற்காக கிராவல் மணல் அள்ள அனுமதி பெற்றுவிட்டு நாள்தோறும் 500 லாரி மணல் கொள்ளை நடைபெற்று வருகிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் பாதாளத்திற்கு சென்று விட்டது எனவும் வாதிட்டார். இதையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் மாவடிக்குளம் தண்ணீர் எந்த அளவுக்கு உள்ளது, மிகவும் பாதாளத்திற்கு சென்றுள்ளதா என்பது குறித்து திருச்சி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். தேர்தல் பணிகளில் முரண்பாடுகளை களைந்து ஒற்றுமையுடன் களப்பணியாற்ற திமுகவினரை அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். 1-to-1 சந்திப்பின் தொடர்ச்சியாக மணப்பாறை, பாபநாசம், பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளிடம் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கூட்டணி கட்சிகளுக்கே தொகுதி ஒதுக்கப்பட்டாலும் முரண்பாடுகளை களைந்து ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார். 200 தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்குடன் களப்பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதுவரை 30 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியுள்ளார். முன்னதாக ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உறுப்பினர் சேர்க்கை பணிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார்.
ஆந்திராவின் ஒரு குக்கிராமத்தில் 4 வயதாக இருக்கும்போது காணாமற் போனவர் மும்பையிலிருந்து திரும்பி வந்து 28 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது குடும்பத்தை கண்டுபிடித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியான சம்பவம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள அதோனி என்ற இடத்தில் நிகழ்ந்துள்ளது. மும்பையிலிருந்து வந்திருந்த 32 வயதான வீரேஷ் ஜனார்த்தன் என்ற இளைஞர் கர்னூல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்க்கும் கூட்டத்தில் மனு ஒன்றை அளித்தார். 4 வயதாக இருக்கும்போது விளையாட்டாக ரயிலில் ஏறியபோது எதிர்பாராத விதமாக சென்னைக்கு சென்று அங்கிருந்து மும்பைக்கு சென்றதாக அதில் குறிப்பிட்டிருந்தார். ஆதரவற்றோர் விடுதியில் தங்கி ஹோட்டல் மேலாண்மை படித்துவிட்டு தற்போது ஒரு ஹோட்டலில் வேலை செய்து வருகிறார். வீரேஷின் சிறுவயது புகைப்படம் செய்தித்தாள்களில் வெளியானதை பார்த்து அவரது தாய், மாமா, அத்தை அடையாளம் கண்டு அழைத்துச் சென்றனர். ஆனால் இளைஞரின் தாய், தந்தை, பாட்டி என அனைவரும் இறந்துவிட்ட செய்தி கேட்டு அந்த இளைஞர் சோகத்தில் மூழ்கினார். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் குறைந்த இன்னிங்ஸ்களில் 2000 ரன்களை எட்டிய இந்திய வீரர் என்ற சாதனையை ஜெய்ஸ்வால் பெற்றுள்ளார். ஏற்கனவே அந்த சாதனை பட்டியலில் இந்திய வீரர்கள் சேவாக் மற்றும் டிராவிட் ஆகியோர் உள்ள நிலையில் அவர்களது சாதனையை இளம் வீரர் ஜெய்ஸ்வால் சமன் செய்துள்ளார். பர்மிங்ஹாம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் இந்திய அணியின் தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் 9 ரன்கள் அடித்திருந்தபோது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் 2000 ரன்களை கடந்தார். வெறும் 40 இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வால் 2000 ரன்களை திரட்டி இந்த மைல்கல்லை எட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஜூனியர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 14 வயதை நிரம்பிய இந்திய அணியின் இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி 52 பந்துகளில் அதிரடி சதம் விளாசினார். இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் ஜூனியர் இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதில் வோசெஸ்டர் நகரில் நடைபெற்ற 4வது ஒருநாள் போட்டியில் இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சை சகட்டு மேனிக்கு விரட்டியடித்து 52 பந்துகளில் சதம் விளாசினார். 13 பவுண்டரிகள், 10 சிக்சர்களை நொறுக்கி தள்ளிய சூரியவன்ஷி 78 பந்துகளில் 143 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். இதன் மூலம் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஒருநாள் போட்டியில் குறைந்த பந்துகளில் அதிரடி சதமடித்த வீரர் என்ற சாதனையை அவர் படைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.